உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு ரூபாய் 400 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த திட்டத்தின் மூலம் எத்தனை மாணவர்கள் பயன்பெற இருக்கின்றனர்? இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுமை பெண் திட்டம் 3,28,159 மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் புதல்வன் திட்டம், இந்த இரண்டு திட்டத்துக்குமே அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த 1000 ரூபாய் என்பது வங்கி கணக்குல வர வைக்கப்படும். ஏற்கனவே மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் புதல்வன் திட்டம் என்பது அடுத்த மாதம் தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. அதற்கு முன்னதாக எத்தனை மாணவர்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள், அதற்கு எவ்வளவு நிதி என்ற அடிப்படையில தற்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது அதே அளவுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை 3,28,000 என்று இருக்கும். அதன் அடிப்படையில தான் இந்த 400 கோடி ரூபாய் என்பது நிதி ஒதுக்கப்படுகிறது. இதன் மூலமாக அவருடைய வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டு அந்த தொகை தொடர்பான அனைத்து விதமான தகவல்களும் குறுஞ்செய்தியாக அவருடைய செல்போன் எண்ணுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதற்காக நேற்று அந்த ஆதார் எண் எல்லாம் அவசியம் என்பதெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது இந்த தகுதி வரம்புகள் என்பது 6ஆம் வகுப்பு படித்து 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வருமான வரி உச்சவரம்பு எதுவும் இருக்காது. இனம் மற்றும் ஒதுக்கீடு என்ற அடிப்படையில எந்த பாகுபாடும் இல்லாமல் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த வகையில இது தொலைதூர கல்வி, அஞ்சல் வழி கல்வி மூலமாக படித்து உயர்கல்வி மாணவர்களுக்கு இந்த திட்டம் என்பது ஊக்கத்தொகை பெற இயலாது. அதே நேரத்துல அரசு பள்ளிகளை படித்து உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இதற்கான நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டம் என்பது அடுத்த மாதம் தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு அன்றைய தினமே அவருடைய வங்கி கணக்கு இந்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் என்பது வர வைக்கப்படும். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.